கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். யோசபாத் ராஜாவை குறித்து கடந்த நாட்கள் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இவ்வளவுதான் சத்தமா? யோசபாத்தினுடைய வாழ்க்கையில ஆகாப் ராஜாவோடு அவன் சம்பந்தம் வைத்ததுனால போன வாரம் நம்ம பார்த்தோம் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. அடுத்த வாரத்தில் போன வாரத்தில் என்ன பார்த்தோம்? துன்மார்க்கனுக்கு துணை போகாதுன்னு பார்த்தோம். ஏன் தெரியுங்களா? ஆகாப் ராஜா ரொம்ப தந்திரசாலி. இவனை போட்டு தள்ளுறதுக்கு முடியல. யார யோசபாத்தை போட்டு தள்ள முடியாதனால யோசபாத்துக்கு சொல்லிட்டான், இங்க பாரு, நீ ராஜா வஸ்திரத்தை தரிச்சுக்க, நீ ராஜ வஸ்திரம் தரிச்சுக்க, நான் என்ன பண்றேன், வேஷம் போட்டு உள்ள போறேன், சேனாதிபதி மாதிரி நான் வேஷம் போட்டுக்கிறேன், ஆனா நீ ராஜாவே உட்காருன்னு. இவனுக்கு அப்பவும் புரியல இது ஆகாப்புனுடைய தந்திரம்னு. ஹலோ, மனுஷன் கொண்டு வருகிற புகழ்ச்சி உங்களுக்கு அது கண்ணியை கொண்டு வரும். நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் தான் உன்னை கெட்டவன் சொல்ல போறான். இந்த பிள்ளைகளினே என்னால் வாழ முடியாதுன்னு எவன் சொல்றானோ அவன் தான் உன்னை, இவன் இருக்கிறனாலதான் வாழ்க்கை அப்படி போச்சும்பான். இப்போ சொல்றேன், திரும்பி திரும்பி சொல்றேன், கர்த்தர் ரொம்ப நல்லவர். இவ்வளவுதான் சத்தம்மா? கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. இவன் என்ன பண்றான்னா ராஜ வஸ்திரத்தை தரிச்சோன்னு இவன் நினைச்சிட்டான், ஓ பரவாயில்ல, நம்ம ராஜா தானே, சேனாதிபதி எல்லாம் சேனைகள் போய் யுத்தம் பண்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ராஜாவுடைய வஸ்திரத்தை தரிச்சு உட்கார்ந்துருக்கிறவன். ஆனா மாஸ்க் போட்டு உலகத்துக்கு முன்னாடி அவன் தன்னை மறைச்சு, அவன் ஆகாப் ராஜா, அவன் இஸ்ரேலுடைய ராஜா தான், ஆனா தன்னை வெளியே காட்டிக்கல. எனக்கு சொல்றேன், உங்க மாஸ்கை நீங்க கழட்டக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. ஆகாப் துன்மார்க்கன். அடுத்தது யோசபாத் நீதிமான். அப்ப துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி உண்மைதானே. ஆனா துன்மார்க்கன் யாரு? பைபிள் வசனத்தை விட்டு போனவன். பாவி யாரு? வசனத்தையே தெரியாதவன். நீதிமான் யாரு? வசனத்தையும் ரத்தத்தையும் உள்ள வச்சிருக்கிறவன் தான் நீதிமான். சன்மார்க்கன் யாரு? அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், சிகரெட் குடிக்கல, தம் அடிக்கல, எந்த தப்பும் பண்ணல, தப்பு தண்டாலும் பண்ணல, அதனால பரலோகம் போயிடுவானா? கிடையாது. ஏன்னா அவன் சன்மார்க்கன், அவனுக்கு இயேசுவ நம்பிக்கை இல்லை. அவன் என்ன செய்யறான்? எந்த தவறும் செய்ய மாட்டான், ஆனா நல்லதுதான் இருந்திருப்பான். உங்களை விட நிறைய பணம் பொருள் அவன் மற்றவங்க கொடுப்பான். ஏழைக்கு உதவுறதுனால பரலோகம் போயிடுவானா? கிடையாது. அப்போ ஒன்று தெரியுது, இவன் ஆகாப்போடு துன்மார்க்கனாய் இருந்தவனோட சம்பந்தம் தன்னுடைய மகனை கொடுத்ததுனால, சம்பந்தம் எடுத்ததுனால, சோத்திரம், சம்பந்தம் எடுத்ததுனால அவன் பொண்ணு, யாருடைய பொண்ணு? எசபேல், ஆகாப் ராஜாவுடைய பொண்ணு உள்ள வந்த உடனே வீடே ரெண்டா போச்சு, குடும்பம் ரெண்டா போச்சு. தேசத்தில் இவன் போய் உள்ள போய் இவன் யுத்த களத்தில் நிற்கும் போது அவன் நினைச்சான் ஆகாப்பை போட்டு தள்ளணும்னு. இல்ல, ஆனா அந்த ஆகாப்பை அடிக்க வந்த சீரிய ராணுவத்துக்கு இஸ்ரவேல் ராஜாவை இவன் தான் யோசபாத்தை போட்டு தள்ள வந்த போது அவன் கரெக்டா அம்பு எந்த மனுஷனுக்கு போய் நிக்கல, நேரா போய் நிக்குது. யாருக்கு? யோசபாத்துக்கு வந்து நிக்குது. ஐயோ சாமி சாமி, என்ன போட்டு தள்ளிடாதே, நான் எந்த பாவம் பண்ணல, உன் குதிரை ஏன் குதிரை என்ன, நான் உன் ஜனை ஏன் ஜனன்னு கூடத்தான் வந்தேன், நான் நல்லா யுத்தம் பண்ண வரல, அவன் தான் சம்மந்தி தான் கூப்பிட்டான்னு நான் போயிட்டேன், சம்மந்தி தான் கூப்பிட்டானே சொல்ல, என் மாமியார் தான் கூப்பிட்டான்னு போனேன். எங்க வந்துச்சு தப்பு பார்த்துட்டியா? நீ நல்லா தான் இருந்த, என்னைக்கு சம்பந்தம் வச்சு அன்னைக்கு விளங்காம போச்சு. நீ வச்சிருக்கிற உறவு கரெக்டா வச்சுக்க. புள்ள நல்லா தான் இருந்தா, கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேமாலியா மாறிட்டான். கடந்த நாட்களில் இதை தான் நம்ம பார்த்தோம். யோசபாத்தினுடைய தலைக்கு அம்பு சென்ற போது, வில் சென்ற போது அவன் ஆண்டவரேன்னு கூப்பிட்டோன்ன பிசாசின் மகன் ஆகாப் இவனை விழுத்தணும்னு நினைச்சான். கர்த்தர் அவனை தூக்கி எடுத்துட்டார்ல. இவ்வளவுதான் சத்தமா? என்ன ஈஸி சேர்லயே உட்காந்துருக்கீங்க? கையை தட்டி ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்துங்களா. உன்னை தள்ளிவிடணும் கூட இருக்கிற முன்னாடி இருக்கிற துரோகி, பரம துரோகி, ராஜ துரோகி,
பச்சை துரோகி, கூட இருந்து குழி பறிச்ச துரோகி, அவனே குழிய வெட்டி அவன் குழியில அவன் வெட்டின குழியில எப்படியாவது ஆகாப்பு யோசபாத்தை தள்ளணும்னு நினைச்சான். கர்த்தர் பார்த்தாரு, என்ன ஆண்டவரே, ஓ யூத ராஜ சிங்கம் அந்த இடத்துல இறங்கி வந்தாரு. அவர் வந்து அப்படியே தூக்குனாரு, யோசபாத்தை தள்ளிட்டாரு. அவன் பின்னாடி ஒளிஞ்சிருந்தான். யாரு? யாரு? ஆகாப் மாஸ்க் போட்டு ஒளிஞ்சிருந்தான். இன்னைக்கு சபைக்கு வரும்போது நீதிமான் வெளியே இருந்த துன்மார்க்கமா வாழ்ந்துராத. சபைக்குள்ள வரும்போது நீ பாடுற பாட்டெல்லாம் கேட்டா ஆவியானவர் பாடுற மாதிரி தான் இருக்குது. ஆனா நீ போய் வெளியே வாழ்ற வாழ்க்கையில தான் எல்லாமே இருக்குது. இங்க தேவன் தான் இருக்கிறாரு, இங்க தூதன் தான் இருக்கிறாரு. வெளியே இருக்கிற பூதத்துக்கிட்ட நீ எப்படி இருக்கிறதா மேட்ரு. இங்க நல்ல ஜாம் பண்ணுவேன், அங்க போய் பண்றீங்கன்னா தான் மேட்ரு. ஹலோ, ஆண்டவர் யோசபாத்தை பாதுகாத்தார். கையில் உயர்த்தி யோசபாத்தை கர்த்தர் பாதுகாத்தார். இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க நினைச்சீங்க பரவாயில்ல, இல்லை நான் சர்ச்சுக்கு நிறைய பணத்தை கொடுத்ததுனால ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. கிடையாது. இந்த பணத்தில் யார் இயேசுநாதர் பேர் இருக்குதான்னு பாரு. இல்லை. சரி, நான் சர்ச்சுக்கு போய் கரெக்டாக வாரம் போயிருந்தனால நான் தப்பிச்சிட்டேன். கிடையாது. நீ பைபிளை நிறைய வைத்து 2-3 பைபிள், ஒரு இங்கிலீஷ் பைபிள், ஒரு தமிழ் பைபிள், ஒரு கன்கார்டன்ஸ் பைபிள், எத்தனை பைபிள். அதனால ஆண்டவர் பாதுகாத்துன்னு நினைச்சு கிடையாதுங்க. அவட கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான். சும்மா ஹம்மிங் பண்ணலாமே. நினைப்பதும் உங்க கிருபைதான். சொல்லுங்க, நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா. ஓ சொல்லுங்க, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கைகளை உயர்த்தி. அப்பா அந்த யுத்தத்துக்கு நடுவில் வந்துட்டார்ல. உன் மாமியார் மாமனார் பிரச்சனை இல்லை, நடுவில் வந்துட்டார்ல. உன் புருஷன் மனைவி பிரச்சனை இல்லை, நடுவில் வந்துட்டார். ஆமேன் தான் சொல்ல. உன் புள்ள உன் பையனுடைய பிரச்சனைக்கு அவர் நடுவில் வந்துட்டார்ல. யுத்தத்தை உண்டாக்குனவன் பார்த்து வேடிக்கை பார்க்குறான். ஆடுறாராமான்னு குரங்க போட்டு ஆடுவான் தெரியுமா? இப்பெல்லாம் குரங்கு பிடிக்கிறவனை பார்க்க முடியல. ஏன்னா பிடிச்சி அவனை பிடிச்சி உள்ள தள்ளிடுவாங்க. முந்தி அந்த சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. குரங்க பிடிச்சிட்டு வருவான். அந்த டப்பாவுக்குள்ள கல்லை போட்டு ஆடுறாராமான்னு கல்லை தூக்கி அப்படி புடுபுடுன்னா அந்த குரங்கு இப்படிங்கும். அப்படித்தான் ஜாத்தான் கயிறை பிடிச்சி வச்சிருந்தான். ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உன்னை ஆட வைக்க வேண்டிய இடத்துல, உன்னை ஆண்மையை கீழே தள்ளணும்னு நினைச்ச நேரத்தில் சொல்ல, அப்பாவுடைய கரை உன்னை, அப்பாவுடைய கை உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைய, உன் ஜனத்துக்கு நடுவே, உன் சபைக்கு நடுவே, நீ வைக்கப்பட்ட இடத்துல நீ உன் யுத்தம் பண்ணணும் அழுக்கு நினைச்ச இடத்துல ஒரு ஆமே இல்லையா, ஒரு சோத்ரா இல்லையா? அப்பா என்ன தள்ளுன்னு நினைச்ச இடத்துல நீங்க வந்துட்டீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இதுதான் நம்ம பார்த்தோம். நல்ல வேளை இவன் துரோகி, இவன் பரம துரோகி, என்னை காட்டி கொடுத்துட்டான். முன்னாடி விட்டு பின்னாடி குத்தணும்னு பார்த்தான். அவன் குத்தணும்னு நினைக்க வேண்டிய நேரத்தில் சட்டத்தின்படி யுத்தம் பண்றவன், மல்யுத்தம் பண்றவன் கிரீடத்தை காப்பாத்திக்குவான். முன்னாடி இப்படி ஓங்கி வர்ற நேரத்தில் அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா? டப்புன்னு யார யோசபாத் அப்படி தள்ளி விட்டுருவாரு. பின்னாடி யோசபாத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னானே அவன் சலாக்குன்னு தலைக்கு மேல பட்டுச்சு. ஐயோ போட்டுட்டான்டா. ஹல்லேலூயா. ரபகனப ஷகனப. ஆமா, உன் லைஃப்ல இப்படித்தான் நிறைய பேர் வச்சிருக்கிறானுங்க. அப்பா முன்னாடி நிக்கிறதுனால, அப்பா சொல்ல, அப்பா முன்னாடி நிக்கிறதுனால உனக்கு வர்றது அத்தனையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. அப்பா ஏத்துக்கிட்டாரு. இல்லைன்னா என்னைக்கே நீ இந்த ஊர்ல நீ இருந்திருக்க முடியாது சார். இப்படி தாம துன்மார்க்கனுக்கு அவன் துணையா போனதுனால ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்துக்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம் எடுங்க, படிங்கப்பா. யூதாவின் ராஜாவாகிய
யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். கைகளை தட்டி, நான் வீட்டிலிருந்து வரும்போது யுத்த களத்திற்குள்ளே வந்தேன், இப்போ என் வீட்டுக்கு நான் போகிறேன், சமாதானத்தோடு போகிறேன். கமான், எல்லாரும் சொல்லுங்க ஆமென். நான் வேலைக்கு போகும்போது யுத்தம் செய்கிற இடத்துல நல்ல வேலை என்னை காப்பாத்திட்டார் ஆண்டவர். நான் கல்லூரிக்கு போகும்போது நல்ல வேலை ஆண்டவர் பத்திரமா கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எருசலேம் என்றால் தேவ சமாதானம். ஆகாப் அவன் முடிஞ்சான். இப்ப வீட்டுக்கு யார் சமாதானத்தோட போறது சொல்லுங்களேன்? யார் சமாதானத்தோட போறது? பைபிளை பார்த்து சொல்லுங்களேன். ஏனுங்க, ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா சமாதானத்தோடு நீங்க வீட்டுக்கு போகலாம். உங்க பீஸ் போயிடுச்சுன்னா, உங்க வீட்டில் சமாதானம் இல்லைன்னா யாரோ இல்லைன்னு அர்த்தம். கைகளை உயர்த்துவதிலேயே சொல்லுங்களேன், சோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு போறான். ஏனுங்க, அட பாக்குறீங்களா? அது என்ன போட்டுருதுங்க? நீங்க அடுத்த வீட்டுக்கு போனீங்கன்னா சமாதானம் போயிருமுங்கிற. அட ஆமாவா இல்லையா? அட சொல்லப்பா, நீ தான் வீட்டுக்கு போ, அங்க ஆண்டவர் சமாதானத்தை தருவாரு. அடுத்த வீட்டுக்கு பிரச்சனைக்கு போனீங்கன்னா சமாதானம் போனதுதான். நீங்க நிறைய வீட்டில் பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னா அடுத்தவனால தான் வந்துச்சு. அட ஆமாவா இல்லையா? இவன் ஆகாப்பு கூட போய் சம்மந்தி சோறு போட்டான், கறி ஆக்குனான்ட்டு இவன் போய் தின்னதுனால தானே உன் ஆடு என் ஆடு, உன் குதிரை ஏன் குதிரை ஆடு, அப்படி தானேப்பா சொல்கிறான். உனக்கு யுத்தம்னு எனக்கு தான் யுத்தம், இப்படி தான் கேஸா நான் முன்னாடி நிற்பேன், உனக்கு என்ன வந்தாலும் நான் உசுரே போகிறதுக்கு நான் ரெடிம்பான். கடைசியில் முன்னாடி விட்டு கேஸுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஒளிஞ்சிருவான். நீ மாட்டிக்குவேன் மக்கா. பிரச்சனைன்னா பின்னாடி வந்துடுவான், சாப்பாடுனா முன்னாடி நிற்பான். ஜாக்கிரதையா இருக்கு. அப்படி தான் நடந்தது. இந்த வசனத்தை திரும்பி படி, எல்லாம் சேர்ந்து படிங்க. யூதராவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு, அந்த தன்னுங்கிறது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன போட்டிருக்குது? அப்ப தன் வீடு அடுத்த வீடுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. மாமனார் வீடு, சம்மந்தி வீடு, அண்ணன் வீடு, அக்கா வீடு, ஹலோ அக்கா வீடு, தம்பி வீடு, சொந்தக்கார வீடுன்னு போனேன்னா ஏப்ப ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன போயிருச்சு? பேசாம நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமா? தேவையா மூக்க நுழைக்கணும் போனீங்க, வாங்கிக்க கட்டு, நோஸ் கட்டு. எங்கே போவ? அடுத்த வீட்டுக்கு போய் நிற்பேன். இன்னைக்கு ஆவியான உங்களோட பேசுகிறார். ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் போன இடத்துல எனக்குன்னு ஒரு வீடு வச்சிருக்கீங்கன்னா அந்த வீட்டில் இன்னைக்கு நான் துக்கத்தோடு வந்தது உண்மைதான், நான் வேதனையோடு வந்தது உண்மைதான், பாரத்தோடு இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தது உண்மைதான், சபைக்குள்ள வரும்போது அழுது கொண்டு வந்தது உண்மைதான், நான் வீட்டுக்கு வரும்போது அழுது கொண்டே நான் எங்கிருந்து வந்தாண்டவரே, ஐயோ என் வீடு இப்படி இருக்குது, என் வேலை இப்படி இருக்குது, நாளைக்கு திரும்பி அந்த வேலைக்கு போகணுமே, அந்த மூஞ்சியை பார்க்கணுமே, இந்த முகத்தையே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது அவன் முன்னாடி வந்து வாடி அப்படின்பா. அந்த முன்னாடி நிற்கிற முகத்தை பார்த்து உங்க வேலையே ஓடாது. இன்னைக்கு ஆவியானவர் சொன்னாரு, எந்த ஆகாப் மாஸ்க் போட்டு உன்னை அழிக்கணும்னு, அப்படின்னா மாஸ்க் என்னதுங்க? முகமூடி ஓட்டு நீதிமான் மாதிரி சபைக்குள்ள கை தட்டி ஆராதிக்கும் போது நீ நினைப்ப சபைக்குள்ள இருக்கிறதெல்லாம் நீதிமான் தானே, நம்மளும் எல்லாம் ஏமாந்த காலி என்ன பண்ணிடுவோம்? கூடவே உட்கார்ந்து அவனும் பாடுறான் நம்மளும் பாடுறோம். பைபிள் சொல்லுகிறது, ஆட்டுத்தோலை போர்த்த ஓனாய் இருக்கும். ஆனா நான் உன்னை எங்க விடுறேன்? ஆட்டுத்தோலை போர்த்த தோளுதான் ஆடு, ஆனா உள்ளுக்குள்ள தந்திரசாலி. உன் வேலையில் இருக்கிறது தந்திரசாலி. உன் குடும்பத்தை விட்டு நீ வெளியே போனீங்கன்னா தந்திரசாலிகளை தான் பார்க்க போற. ஆராதிக்கிறத பார்த்து நீ ஏமாந்துறது எல்லாம் கிறிஸ்தவங்க தாண்டு. ஜெபிக்கிறத பார்த்து நல்லா ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஏமாந்துறாத. அவன் மாஸ்க் ஆண்டவர் கழட்ட போறாரு. சொல்லுங்களேன், அவன் நீதிமான்கிற மாஸ்க போட்டு துன்மார்க்கன உன்னை வாழ வைக்கிறானே, உன்னை அழிக்கணும்னு நினைச்சானே, அவனால நீ பாவத்தில் விழுந்திருப்ப, அவனால பிசாசு உன்னை தள்ளி இருப்பான், அவனால உன் குடும்பம் இன்னைக்கு ரோட்ல நிற்க வேண்டியது. கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். இன்னைக்கு சொல்லுங்க, யோசபாத் தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். இதுதான் கீவேர்டு, உங்களுக்கு நல்ல மைண்டில் வச்சுங்க. நான் என் வீட்டுக்கு சமாதானத்தோடு போகிறேன், நான் என் சபைக்குள்ளே சமாதானத்தை பெற்றுக்கொண்டு என் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த வார்த்தை இன்னொரு விதத்தில் எடுத்துக்கணுமா? அம்மா, என் நித்திரையும் சமாதானமாக இருக்கும்.
நிறைய பேருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கண்ணை மூடினாம மூஞ்சி தெரியுது, கண்ணை மூடின அந்த பிரச்சனை வருது, கண்ணை மூடின அந்த சோதனை வருது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, உன் வீடில் நீ சமாதானத்தை அடைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? உங்கள் சத்தம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு சமாதானம் வரும். பைபிள் சொல்லுது, என் வீட்டுக்கு சமாதானத்தோடு போகணும், என் வீட்டில் சமாதானத்தோடு போகணும், என் பிள்ளை வாழ்க்கையில் சமாதானத்தை பார்க்கணும், என் குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை பார்க்கணும். என்னோட நீ சமாதானத்தோடு நீ உடன்படிக்கை பண்ண கர்த்தாவே எனக்கு உதவி. வீட்டுக்கு போனால் நல்லா இல்லை ஆண்டவரே, வெளியே நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனால் நினைவு என்னை கொள்ளுது. இன்னைக்கு சொல்கிறேன், ஆகாப் ராஜா அழிச்சிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யாரை அனுப்புறார் பாருங்களா, வாசிங்க. குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிர்ஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஹலோ, என்ன போட்டிருக்குதுப்பா? நீ யாருக்கு துணை நின்றுட்ட? துன்மார்க்க யோசபாத்தே, நீ ஆகாபோட போய் நீ துணை நின்றுட்ட. ஆமே, ஆண்டவரை பகைக்கிறவனை நீ நேசிக்கலாமா? ஹலோ, ஏனுங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாக நடக்கிறான் அவன் மேலே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கட் பண்ணிருங்க. யெகூ, அனானியாவின் குமாரனாக யெகூ என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஞானதிர்ஷ்டிக்காரனா எதுக்கு அனுப்புறார் தெரியுமா? நீங்க வச்சிருக்கிற சம்பந்தம் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் நீ அவங்ககிட்ட போய் நீ சிநேகிக்கலாமா? உன் சிநேகம் யார்கிட்ட இருக்குது? ரொம்ப பாசமா இருக்கல்ல, போ. ரொம்ப கஷ்டமாக இருந்த நேரத்தில் பண உதவி செஞ்சான் பாரு. அவன் பணத்தை கொடுத்து உன்னை மயக்கி வச்சிருக்கிறான், பொருளை கொடுத்து வீட்டுக்குள்ள உன்னை மயக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நீ துணை நிற்காத. நீ துணை நின்று உண்மைதான், அவனை போட்டு தள்ளும் நினைச்ச நேரத்தில் நான் உனக்கு துணையா வந்துட்டேன். நீ நினைச்சவன் கூட இருப்பாமனு எவன் குழிய வெட்டுனானோ பைபிள் சொல்லுது, வெட்டினவன் குழியில அவனே சொல்லுங்க விழுந்தா. ஏவன் குழிய வெட்டுனானோ ஒரு அல்லையா இல்லையா? கம்முன்னு வரும்போது ஃபெவிகாலை போட்டுட்டு வந்துடாத. இன்னைக்கு சொல்லு, எனக்கு வெச்சவன், என் பிள்ளைய அழிக்கணும்னு நினைச்சவன், என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் நினைச்சவன் வேற யாரும் இல்லை, சபைக்குள் இருக்கவன் தான் பண்ணனா. ஏன்னா ஆகாப் யாரு? இஸ்ரவேலுடைய ராஜா. இஸ்ரவேல் யாரு? தேவனுடைய ஜனம். அந்த ஜனத்துக்கு ஒரு தலைவனாக இருந்தவன் தான். இன்னைக்கு யார் உங்களை மிஸ்கைட் பண்ணுறாங்க தெரியுங்களா? பைபிளை தெரியாதவனை பாவின்னு ஒதுங்கிருவீங்க. பைபிள் நல்லா தெரிஞ்சவன் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீதிமான்னு சொல்லி அவனை உட்கார்ந்துருப்பீங்க. அவன் தாங்க உங்களுக்கு துரோகியாக மாறுவான். பயப்படாதீங்க. என் பைபிள் கீழே ரொம்ப பியூட்டியாக இருக்கும். யெகூவை எப்படி அனுப்புறாரு பாருங்க. துணை நின்றது உண்மைதான், ஆனாலும் உன்னை அழிக்கணும்னு நினைச்சாம்பா. ஆனால் நான் என்ன பண்ண தெரியுமா? கீழே வாசிங்களேன், ரொம்ப பியூட்டியாக இருக்கும். இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வந்ததுன்னு போட்டிருக்குதா? படியம்மா, வந்ததுன்னு போட்டிருக்குதா? இல்ல, வந்திருக்கும். இவர் ராமோத்தில் போய், சமாரியா எங்க இருக்கு தெரியுங்களா? சமாரியா இஸ்ரேலுடைய தலைநகரம், யூதனுடைய தலைநகரம் எது தெரியுமா? ஜெருசலேம். இவன் இருக்க வேண்டிய எங்க? ஜெருசலேம் இருக்கவன் இப்ப எரிகோவுக்கு போயிட்டு இருக்கிறான். ஹலோ, ஒருத்தன் எரிகோவுக்கு எருசலேம் இருந்து போனா ஞாபகம் இருக்குதா? அப்பதான் கயவர்கள் கையில அடிபட்டு அவன் கீழே விழுந்தான் பாருங்களேன். திருடன் திருடிட்டான், பொருட்கள் எல்லாம் திருடிட்டான். இவன் இருக்க வேண்டியது ஜெருசலேம், இவன் இருக்க வேண்டியது ஜெருசலேம். ஆனா அவன் போனது சமாரியாவுக்கு. யார்கிட்ட? இஸ்ரேலுடைய ராஜாவோட சம்பந்தம். சார், நீ இருக்க வேண்டியது சபைக்குள்ள. சமாரியா என்ற உலகம், சபை என்பது எருசலேம். எருசலேம்குள்ள இருக்க வேண்டியவன் நீ சமாரியாவில் விழுந்து போனவன் கூட நீ போயிட்ட, அவன் கூட நீ துணை நின்றுட்ட. அவன் தப்பு சொன்னா நீ அவன் கூட சேர்ந்து தப்பா சொல்ற. ஹலோ, ஊழியக்காரனை தப்பு சொன்னா நீ சேர்ந்து சால்ற அடிக்கிற. ஒரு ஊழியத்தை தவறு சொன்னா அவங்க கூட சேர்ந்து நீயும் ஒத்து ஊதுற. அவன் விசுவாசத்துல அவன் மதிமயங்கி எல்லா பாவம் பண்றாங்க, சபைக்கும் போய் பாவம் பண்ணி கேட்டலாம் சொன்னா நீ அவங்க கூட சேர்ந்து ஆமான் ஜாமீன்ற. அந்த துணை நின்ற நேரத்தில் கல்யாணத்தில் வெத்தலை வாக்கு வைக்காம ஏதோ ஒரு கல்யாணம் இருக்குதா? இல்ல, அவன் பான் வச்சா நீ வைக்கிற.
வச்சுப்பாரு. அவர் துணை நின்றதுக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? இங்கே பாருங்க, நாங்கள்லாம் சாப்பிட்றதில்ல, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உலகத்துக்கு மக்கள் வராங்க, சர்ச்சுக்குள்ளே வரும்போது நல்லா நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் கல்யாண வீடும் போது எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பான் மசாலா கொஞ்சம் அப்படி பேக்கெட் பண்ணி பீடாவை கொடுத்து அப்படி போட்டோம்னா சாப்பிட்டு போட்டு அப்படியே மென்னுட்டு போயிடலாம்ல. மெல்லுவ. ஆனால் அவனுக்கு துணை நின்றாள். அவன் செய்கிறான், நீ தின்னா என்ன வந்துருமா? பைபிள் படிக்கலையா? படிச்சிருங்க. என்ன போட்டிருக்குது? கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. ஓ, யெகோவா ஆண்டவர் அனுப்புறாரு பாருங்க. என் ஆண்டவர் சில நேரத்தில் பரிசுத்தவான்கள் அனுப்புறாரு, தீர்க்கதரிசி அனுப்புறாருன்னா எதுக்கு தெரியுங்களா? ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் எதுக்கு எச்சரிச்சுட்டே இருக்காருன்னா, நம்ம அவருடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. பைபிள் சொல்லுது, அவருடைய கோபம் கடும் கோபம், கடும் கோபம். நான் அவனை கைவிட்டுட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் அவனை என்ன செஞ்சிட்டேன்? இமைப்பொழுது நான் அவனை என்ன செஞ்சேன்? கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தின் அவனை என்ன செஞ்சிட்டேன்? நீ எப்பவோ மிஸ் ஆயிட்ட தெரியுமா? எஸ்ன்னு போயிட்ட. ஆண்டவருக்கே டு பை பை சொல்லிட்டு போன, குட் பைன்னு தப்பிச்சிட்ட. தம்பி, கடுங்கோபம் வந்தா சும்மா இல்லை. ஞாபகம் இருக்கா யோராம்னால? யோராமுக்கு என்ன வந்துச்சு? யோசபாத் அப்பா விசுவாசி, விசுவாசியினுடைய மகன் ஜோராம். அவன் செஞ்ச வாவன் யெசபேலிடத்துல கல்யாணம், யெசபேலுடைய மகள் அத்தாலியால கல்யாணம் பண்ணதுனால குடல் புண்ணு வந்து, குடல் வாதம் வந்து, குடல் அழுகி போச்சுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நோய் நல்லாக மாட்டேங்குதுன்னா ஏதோ ஆண்டவருடைய கோபம் வீட்டுக்குள்ள வந்திருக்குது. ஜோராம் தப்பிச்சிட்டான், அந்த ஜோராம் மாட்டிக்கிட்டான், யோசபாத் தப்பிச்சிட்டான். உங்க கூட வந்தவன் என்னைக்கு அரெஸ்ட் ஆயிட்டா, அது தெரியுமா உங்களுக்கு? ஆனா இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க என்னமோ ரொம்ப நல்லவங்க நினைக்கிறீங்க. நீங்களும் நானும் நல்லவன் கிடையாது. ஆண்டவரே சொல்லிட்டார். ஒருத்தன் வந்து, ஆண்டவரே நல்ல போதகரே. எப்படி? நம்மளும் பாஸ்டரை பார்க்கும்போது, ஐயா நல்ல போதகர், நீ தான் நல்லவர் நல்லவர். இயேசுநாதர் சொன்னார், என்ன உனக்கு மேட்ரு சொல்லு. நம்மளும் அப்படி தானே, ஏதாவது வேணும்னா புருஷன் ரொம்ப நல்லவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னாலும் சொல்லுவோம். எப்படி தானே? அப்படி தான் அவனும் போனான். எனக்கு நித்திய ஜீவன் வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னா நம்மளும் அப்படி தானே சொல்லுவோம். ஒருத்தன் வந்து நித்திய ஜீவன் கேட்குறோம், பரவாயில்ல சர்ச்சுக்கு வரட்டுமா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, நம்மளும் வந்துடுவோம், கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஆனால் அவனை குறை சொல்லிட்டீன்னா, எங்கிட்ட வேற என்ன குறை இருக்குது? ஏப்பா நீ தகப்பன் தாயும் கீழ்ப்படியணும், தகப்பன் தாயங்க கை அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், எல்லாம் எல்லாமே நான் ரெடி 100க்கு 100 கரெக்டாக படிச்சுட்டே இருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து அது மாதிரி தான் வாழ்ந்துருக்கேன். ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஒரு குறை இருக்குப்பா. என்ன ஆண்டவரே குறை சொல்லுங்களேன். நம்ம ஜென்டில் காடு, ஞாபகம் இருக்கா? ஜென்டில் காட். இப்போ தைரியமாக சொல்கிறேங்க பாருங்க, எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் வீட்டில் வச்சு தான் சாப்பாடு போடுறேன். எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். தசம்பாவத்தில் உண்மையாக இருக்கேன், எல்லாமே கரெக்டாக இருக்கேன்ப்பா. வேறு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள்? எனக்கு இட்டர்னல் லைஃப் போகணும், எனக்கு நித்திய ஜீவனுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏப்பா உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்து எழுதி கொடுத்துரு, ஒருத்தனுக்கு போய் தருத்தனுக்கு போய் கொடுத்துரு, தருத்தனுக்கு கொடுத்துருன்னா எங்கே நீங்கள் கை வச்சிட்டீங்க? என் ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதா? வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. பைபிள் சொல்லுது, அவன் துக்க முகத்துடனே போயிட்டான். பிரதர், பைபிள் சொல்லுது அவன் துக்க முகமாக போக காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு தசமம் கொடுத்து ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறதுனால தான் கொடுக்குறீங்க. நீங்கள் தசமமாக கொடுத்தா, காணிக்க கொடுத்தா ஆசீர்வதிக்க மாட்டார்னு ஆண்டவர் வசனம் பண்ணியிருந்தாருன்னா அப்படித்தான் இருக்கீங்களா? இவன் பணத்தோடு தானே ஏசுநாதர்கிட்ட வந்தான், இந்த பணத்தை கொண்டு போய் குடுறா அப்படின்ட்டார். அவன் சொல்கிறான், வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, நித்தியமே இதில் தான் இருக்குது. நீங்கள் இதை கொண்டு தருத்துன்னு கொடுக்க சொல்கிறீங்க. எங்கள் தாத்தன் சொத்து, எங்கள் பாட்டன் சொத்து, எங்கள் பூட்டன் சொத்து நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இது கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை போர்பட்டு எத்தனை வாடுபட்டு எங்கள் கையில் வச்சுருக்கிறேன். நீங்கள் வாட்டுக்கு இதை கொடுத்துருங்கிறீங்க. எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எல்லாமே கொடுத்துட்றேன், ஆனால் பணத்தை மட்டும் எங்கிட்ட கேட்டுறாதீங்க, இந்தா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டான். நம்மளா வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம வாஸ்டாக இருந்தோம்னா, ஐயா இங்கே வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா, அப்படியெல்லாம் முகத்தை சுழிச்சுட்டெல்லாம் போகக்கூடாது. சபைக்கு நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்னு உட்கார வச்சுருவோம். என் ஜென்டில் கார்டு என்ன பண்ணுறாருன்னா,
அவன் துக்கத்தோடு போயிட்டான்னு கவலை இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ பூமியில் நல்லவன் என்ன சொல்லாத, பிதா ஒருவரை தவிர இந்த பூமியில் நல்லவன் இல்லை. தம்பி, உன்னை யாராவது நல்லவன் சொன்னா அவன் கெட்டவன் அர்த்தம். ஏன்னா உன்னை நல்லவன் சொல்றான்னா அவன் கெட்டவன். பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவனுமே நல்ல. நீ கெட்டவன் பேரை வாங்கிட்டீன்னா பரலோகம் உன்னை நல்லவன் பேர் சொல்லும். நீ பூமியில நல்லவன் பேரை வாங்கிட்டீங்கன்னா பரலோகத்துல கெட்டவன் வேறு. இதுதான் க்ளூ கொடுத்துட்டேன். போ, டிப்ஸ் கொடுத்துட்டேன். நீ போய் உன்னை வீட்டில் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் எத்தனை செஞ்சாலும் யாருமே என்னை நேசிப்பார் இல்லைன்னு சொல்கிறீல்ல, இன்னைக்கு சொல்லு, நீ பூமியில் கெட்டவன் வேறு வாங்கிட்டீல. பைபிள் சொல்லுது, உனக்காக திறந்த வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா, நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். கைகளை உயர்த்தி திறந்த வாசல் அடையிற முன்னாடி போயிரு. எகுவா அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? எப்பா, நீ துன்மார்க்கன் துணை நின்ற உண்மைதான், உன் மேல ஒரு கோபம் வந்துச்சு, ஆனாலும் ஆகிலும் அதை நீங்க நல்ல பிராக்கெட் போட்டுங்க. எப்பா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், சத்தமா சொல்லுங்க, என்ன போட்டுக்குதுங்க எல்லாம் உங்க பைபிள் அப்படி இருக்குதான் பாருங்க, வாசிங்க. அப்படிதான் உங்க பைபிள்ல தமிழ் அப்படிதான் இருக்குதா? ஹலோ, இருக்கான்னு கேட்டேங்க பிரதர், இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. ஆகிலும் அந்த வார்த்தை பயங்கர இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஆகிலும் பட் பட் இங்கிலீஷ்ல போட்டுங்க. பட் ஆகிலும், ஏன் ஆகிலும் போட்டுக்க தெரியுமா? நீ துணை நின்ன, நீ அவங்க கூட சேர்ந்து நீ போன, எல்லாம் பண்ணது உண்மைதான். ஆகிலும் கீழே வாசிங்க, நீர் விக்கிரக தோப்புகளையும் தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏங்க, நீங்க ஏன் நீ பொழைச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்க நினைக்கிறதால நடக்கிறது, அவர் நினைக்கிறதா நடக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஒருவேளை எனக்கு இந்த அற்புதம் நடக்குது, சிலர் சொல்லுவாங்க, என்ன வாங்க பண்ணாலும் ஜாம் பண்ணா கிடைக்குது இல்லை, நான் அத்தனை தப்பு பண்ணி போட்டு ஆண்டவர் சும்மா தானே இருக்கிறாரு, தண்டாண்ட படான்னு வரமாட்டேங்குது பாத்தியா? நீங்க நினைக்கிறீங்க, பைபிள் சொல்லுகிறது, நிழலை போல் இருக்கிற மனுஷனுடைய வாழ்வு அவன் என்னைக்கும் தண்டிக்கப்பட வேண்டியது, என்னைக்கும் அவன் தண்டனை வாங்க வேண்டியது. என்னைக்கு ஆண்டவன் நம்மளை தண்டிக்காம இருக்கிறார்னா பைபிள் சொல்லுது, ஆகிலும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க, நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, விக்கிரகத்தை வணங்குறது பிரியமில்லாது, அதை நீ அகற்றிட்ட பாத்தீங்களா? வீட்டுல இருந்து தூக்கி போடுறது ஈஸி, உள்ள இருக்கிறது எடுக்கணுங்க. நீ பொஸ்க்குன்னு அங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க மனதில் இருக்கிறது வெளியே தூக்குங்க. ஆண்டவரை காட்டில் எதன் மேல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அதை வெளியே அகற்றிட்டீங்கன்னா பைபிள் சொல்லுது, நீ அந்த கேட்டகரி நீ கரெக்டா இருந்ததுனால விக்கிரகத்தை விட்டு அகற்றி தேவனை தேட, சத்தமா வாசிங்க, உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்களை உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே கொஞ்சம் மேலே வச்சிருக்க கிருபை, நான் ஏதோ அகற்ற வேண்டியது அகற்றிட்டேன். ஐயா, நீ அகற்ற வேண்டியது அகற்றினதுனால உன் குடும்பத்தை நீ செய்த பாவத்துக்கு ஆண்டோடைய கோபம் வீட்டுக்கு வர வேண்டியது, உன் குடும்பமே ஜீரோவில் போக வேண்டியது. ஆண்டவர் அங்கே தென்பட்டு தம் கையை வச்சுட்டார். ஓ ரபாபா லீகானாபா ஷகாடாபா, உன் பிள்ளை அந்த இடத்துல காப்பாற்றிட்டார், உன் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்துட்டார், உன் தேசத்தில் உன்னை வச்சிருக்கிறாருன்னா உன்னை இன்னும் அந்த வேலையில் வச்சிருக்கிறாரு, இன்னும் அந்த ஊழியத்தில் வச்சிருக்கிறாரு, இன்னும் அந்த சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு, இன்னும் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒட்டுக்கா வச்சிருக்கிறாரு, உன் புருஷனை இன்னும் கூட வச்சிருக்கிறாருன்னா வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஆகிலும் அகற்றி அவரை தேட வேண்டிய காரியங்களிலே உன் இருதயத்தை நன்மையான காரியங்களை உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு. 4ஆம் வசனம், யோசபாத் எருசலேமிலே வாசமாய்ந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலைதேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்குடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
பைபிள் சொல்லுகிறது. ஆமென். நீங்கள் செய்கிற விஷயம் அந்த நியாயாதிபதிகள் நோக்கி 6ஆம் வசனத்தை படிங்க. அந்த நியாயாதிபதிகள் நோக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினாலே நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடனே இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். பைபிள் என்ன சொல்லுது? என்ன போட்டிருக்குங்க? அவர்களை தங்கள் பிதாக்குடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். நியாய விசாரிக்கிறவர்களே விஷயத்தில் அவர் உங்களுடனே இருக்கிறாரா? என்னெல்லாம் இருக்கிறார்? எப்படியெல்லாம் இருக்கிறாரா? 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சணியும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் எங்க. இந்த செல்லாதுங்கிறத பிராக்கெட் பண்ணிக்கங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. என்னங்க செல்லாது? ஹலோ, பரிதானம். சபையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தியா, அதுக்கு பேர் தான் பரிதானம். ஆண்டவருக்கே லஞ்சம். ஆண்டவருக்கு லஞ்ச பணம் வேண்டாம். பரிதானம்னா என்னது? கைக்கூலி. நான் எல்லாமே பண்ணிடுவேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க, பரிதானம் ஆகாதான். உங்க காணிக்கையை ஆண்டவர் விரும்பல. கர்த்தருக்கு பிரியமுள்ள காணிக்கை உற்சாகம் உள்ளவனிடத்தில் வாங்க சொல்றார். மனப்பூர்வமா அவன் உற்சாகம் உள்ளவனா. இப்போ நிறைய பேருடைய காணிக்கை நம்ம சபைக்கு வர்றதில்லை. நிறைய பேருடைய தசமபாகம் காணிக்கை நமக்கு வராது. நான் ரொம்ப நாள் கேட்டேன், ஏன் ஆண்டவரை இவன் தசமாமே கொடுக்க மாட்டேங்கிறான்? ஏன் ஆண்டவரை இந்த அம்மா தசமாமே? ஆண்டவர் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா அவன் பரிதான ஆண்டவருக்கு வேண்டாமா? யோசபாத்தை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, உங்க காணிக்கை பட்டிக்கு போகக்கூடாது. அவன் என்ன சொல்றான்? பரிதானம் அநியாயம், இது எதுவுமே செல்லாது. ஏன்னா முகதாட்சணியம் இல்லையா? முகதாட்சணியம் என்னமா? ஹலோ, இருக்கீங்களா? நம்மெல்லாம் முகத்தை பார்த்து பிளஸ் பண்ணுவோம், சரிதானா? கரெக்ட் தானே? இவன் முகத்தை பார்த்து அவனுடைய கேரக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. அவன் உதவி செஞ்சால் நீங்கள் உதவி செய்வீங்க. அவன் பொருள் கொடுத்தா நீங்கள் பொருளை கொடுப்பீங்க. இதான் முகதாட்சணியம். அவர்கிட்ட முகதாட்சணியம் செல்லாது தம்போ, அவர்கிட்ட செல்லாது. நீ என்ன கொடுத்தீங்கனாலும் அவர்கிட்ட சோழி சுத்தம். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவர் சொல்றாரு, யெகோவை கொண்டு வெளிப்படுத்துறாரு. அவர்கள் எருசலேமிலே, 8ஆம் வசனம் பாருங்க. எருசலேமிலே வந்திருக்கும் போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அவன் வேத புஸ்தகத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன நடந்துங்க? வர வர அவன் பெரியவனானா. அப்படி தானே போட்டிருக்குதுங்க. முந்தின அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குங்க? எத்தனை அதிகாரம்? எத்தனாம் வசனம்? ஆமென், ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்க? 17ஆம் வசனத்தை, 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. இவர்கள் யூதாவில் உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் இந்த திரிந்து ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்களா? இப்ப ஆண்டவருக்கு முன்னாடி மீண்டும் அவன் திரும்பிட்டான் பாருங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? நான் புரியுதான பேசுறது? வர வர அவன் பெரியவன் ஆகும்போது இவன் சம்பந்தம் வேற பக்கம் வச்சுட்டான். இப்ப ஆண்டவர் அடி கொடுத்தாரு. நல்ல வேலை, ஒரு அடிக்கே அவன் திரும்பிட்டான். உங்களுக்கு எத்தனை அடி கிடைச்சிருச்சு? திருந்தாத புண்ணியவான்களே இருக்கீங்களா? யோசபாத்துக்கு ஒரு முறை கரணம் தப்பினால் மரணம், கண்ணு முன்னாடி மரணம் வந்துச்சு, தப்பிச்சிட்டான். இப்ப அவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுங்களா? முந்தி என்ன செஞ்சான்? லேவியரை நிறுத்தினான், ஆசாரியர்களை நிறுத்தினான். அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பாஸ்டர், ஹெட் பாஸ்டர் வச்சுட்டாரு. ஒவ்வொரு தாலுக்காவுக்கு ஒரு பாஸ்டர், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பாஸ்டர், ஒவ்வொரு இடத்திலும் ஆசாரியர்களை நியமித்து வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வச்சுட்டான். வசனத்தை நீங்களே வாசிக்கலைன்னா மற்றவங்களுக்கு எங்க கொடுக்க போறீங்க? நம்மளே இந்த பைபிளை தேவனுடைய வார்த்தைன்னு நம்பல. ஏதோ மந்திர புக்காட்ட நீங்க பீரோல வைப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை திரும்பி எடுத்துட்டு வர்றீங்க. சர்ச்சு பிரேயர் நடக்கும்போது குடும்ப ஜபத்துக்கு பைபிள் நடுவில் வரும், எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபம் முடிச்சுன்னா பைபிளை தூக்கி மேலே வைப்பீங்க, திரும்பி அடுத்த நாள் காலை ஜபத்துக்கு இந்த பைபிள் திரும்பி முன்னாடி வரும். என்ன நினைச்சிருக்கீங்க? பைபிள் சொல்லுது, அப்படிப்பட்டவர்களை நியமிக்கிறான். வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களை, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறவர்களை நியமிக்கிறான். அப்ப என்ன நடந்து தெரியுங்களா? அவன் வாழ்க்கை அப்படி மாற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன், கீழே பாருங்க என்ன போட்டிருக்குது? 2 நாளாகமம் 19:9. அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், 10ஆம் வசனத்தை பாருங்களேன். நானாவித இரத்த பழி சங்கதிகளும்
பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்குக்கும் சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களில் குடியிருக்கிற உங்கள் சகோதரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கு நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். இப்ப எல்லாரும் கேட்பீங்க, எங்க தமிழ்ல தான் நம்ம நேரஸ்தர்னா சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நீங்க தெரியல. நேரஸ்தர்கள்னா அகராதியில போய் தமிழ் அகராதியில பார்த்தீங்கன்னா நேரஸ்தர்னா குற்றமற்றவன் போட்டிருக்குது. எப்படிங்க? பைபிள் அப்படியே வாசிட்டு போயிடக்கூடாது, அர்த்தத்தை புரிஞ்சு வாசிக்கணும். என்னமோ தெரியல, பைபிள் வாசிச்சேன், படிச்சேன், புரிஞ்சுதா? அதுதான் தெரியலையே. நேரஸ்தர்னா என்ன அர்த்தம் சார்? அவன் இருக்கிற தேசம் முழுவதும் இப்ப என்ன பண்றான்னா குற்றமற்றவர்களை உள்ள நியமிக்கிறான். உள்ள ரத்த பலி உள்ளவனை உள்ள நியமிக்கல, ரத்தம் சிந்தாதவனை உள்ள நியமிக்கிறான். கையில வைத்து ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, என் குடும்பம் நானாவித ரத்த பலி உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களில் குடியிருக்கிற உங்கள் சகோதரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது. ஹலோ, இன்னைக்கு எத்தனை வீட்டில், யார் வீட்டில் டைவோர்ஸ் அதிகமாக நடக்கு தெரியுமா? டிவோர்ஸ் எங்க அதிகமாக இருக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவங்க குடும்பத்தில் தான் அதிகமாக டிவோர்ஸ். கிறிஸ்தவ வீட்டில் தான் டிவோர்ஸ் நிறைய பண்றாங்களாம் அப்படின்னு கணக்கெடுப்பு. ஹலோ, இருக்கீங்களா? கிறிஸ்தவ வீட்டில் தான் இன்னைக்கு சண்டை, பிரிவினை, கசப்பு, டிவோர்ஸ் சொல்ற காரியம் எங்க வருதுன்னா கிறிஸ்தவ. அதுதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட வழக்கும் சகோதரத்தில் இருக்கக்கூடாதான். சபைக்குள்ள வரவனுக்கு கோர்ட்ல ஏறக்கூடாது, சபைக்கு வரவன் காவல் நிலையத்துக்கு போக கூடாது. நான் சொல்ல, இந்த பட்டயம் சொல்லுதுங்க, இந்த பைபிள் சொல்லுது. சண்டை தீக்கிறது வழக்காளி நீதிபதி அவருங்க. எப்படி அவன் சபை தேசத்தை சுத்திகரிக்கிறான் பாத்தீங்களா? நான் ஒன்று புரியுது. யோசபாத் ஒரு ஆள் மாறினோன்னு இத்தனையும் மாத்திட்டான்னா, நீங்க ஒரு ஆள் மாறிட்டீங்கன்னா உங்க பிள்ளை மாறிடும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க பாத்தீங்களா? அப்போ உள்ள ஏதோ வேலை நடக்குதுன்னு அர்த்தம். நீயே உன் மொபைல்ல ஸ்டேட்டஸ் வச்சு சினிமா படத்தை வச்சிருந்தீங்கன்னா உன் பிள்ளை படம் பார்க்குது, நீ அழுது ஜெபம் பண்ணக்கூடாது. நீயே யூடியூப்ல போய் படம் பார்த்துட்டு அப்படியே சோத்திரம் சோத்திரம் அப்படியே ஆமென் அல்லேலூயா அப்படின்னு வச்சுக்கவேன். நீ யூடியூப்ல போய் படம் பார்த்துட்டு ஆண்டவரை என் பாவத்தை மன்னின்னு சொல்லி நீ யூடியூப்ல போய் செய்தியா கேட்டீங்கனாலும் உன் பாவம் மன்னிக்கப்படாதுங்க. ஆண்டவர் வாக்குறாரு, உன் வாழ்க்கையிலே நீ நியாயாதிபதியை நியமித்துக்கொள். கைகளை வருது சொல்லுங்களேன். நீதிபதி அவர் இருக்கிறாருங்க. உங்க வீட்டில் இந்த பைபிள் சட்ட புஸ்தகம், இந்த சட்ட புஸ்தகம் பிள்ளைக்கு வேணும். இந்த சட்ட புஸ்தகம் உனக்குள் இருக்கணும். நீங்க வக்கீல போய் பாருங்க. ஏன் என்ன போக கூடாது வக்கீல்கிட்ட திரும்பி போக சொல்றீங்கிறீங்களா? அந்த காரியத்தை நம்ம வேண்டாம். ஆனால் நீங்கள் வக்கீல்கிட்ட போய் பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த கோர்ட்டில் போய் அந்த வாதாடுறதுக்கு முன்னாடி இபிகோ சட்டம் 315 அப்படின்னு என்ன சட்டம் கேட்குறீங்களா? தெரியாது. நான் ஒரு கற்பனைக்கு ஒரு நம்பரை சொல்கிறேன். ஆமாம், இபிகோ 2020 அப்படின்னு ஏதோ ஒரு சட்டம் வச்சிருக்கிறான் வைங்களேன். அந்த சட்டத்தை தெரிஞ்சு அந்த சட்டத்தை மெமரி பண்ணி அவர் ஜட்ஜு முன்னாடி போய் ஆமேன் கணம் கோட்டார் அவர்களே, வாதாடுகிற என்னுடைய குற்றவாளி இந்த கூண்டில் நிற்கிறாரு, இவர் நிரபராதி என்பதை கணம் கோட்டார் அவர்களே இதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லி இந்த சட்டத்தை சொல்லி இப்படி தானாய் வந்த வழக்குக்கு நீங்கள் தான் இதற்கு விடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிபதியிடத்தில் இவர் சட்டம் தெரிஞ்சவர் இந்த கவனம் போட்டு சோத்திரம் நின்னா இந்த சட்டத்துக்கு அவர் என்ன கொடுப்பாருங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர் நீதிபதி பதில் கொடுக்கணும்னா இந்த பேசுற ஆளுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உன்னை சொல்லட்டுமா? யோசபாத் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த உலகத்தில் ஏன் பாவம் நடக்குது, ஏன் மக்கள் விக்கிரகத்தை வச்சிருக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த சட்ட புஸ்தகத்தை கொடுத்துருவோம். அப்ப யார் இந்த சட்ட புஸ்தகத்தை வாசிச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, ரத்த பலி வராது. அண்ணனை கொல்ல மாட்டான், தம்பியை கொலை பண்ண மாட்டான், இவன் மந்திரம் பண்ண மாட்டான். ஏதோ தெரியலனா இந்த சட்ட புஸ்தகம் தெரியலீங்க. ஹலோ, இப்போ சொல்லட்டுமா? கலைஞர் பைபிள் படிச்சிருக்காரு.
வைகோ பைபிள் படிச்சிருக்காரு, அறிஞர் அண்ணா பைபிள் படிச்சிருக்காரு. இந்த பைபிள் வசனத்தை காந்தியடிகளுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த பாப்புஜி என்ன செஞ்சார்னா, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறுகணத்தை காண்பின்னு சொல்லி சத்தியாகிரக போராட்டத்தை தான் செஞ்சாரே. அகிம்சை ஹிம்சை என்பதை விட்டுவிட்டு அகிம்சையை தெரிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் பல்லுக்கு பல்லு, ஆமேன், கத்திக்கு கத்தியடு, வெட்டு குத்துன்னு சொல்லல. உன்னில் அன்பாயிருப்பதை போல பிறனில் அன்பாயிரு சொல்லி கொடுத்தாரு. உன்னை நீ நேசிப்பதை போல பிறனில் நீ அன்பாயிரு சொல்லி கொடுத்ததுனால பார்த்தார் இந்த பைபிள்ல. ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் கம்ப தூக்கிட்டு வந்தனே, திருப்பூர் ஆமேன் குமாரன் என்ன கொடிகாத்த குமரன், அவர் கொடியவே விடல பாருங்க. கடைசி வரைக்கும் உங்க கையில் இப்படி ஒரு 4 அடி அடிச்சா கொடி இல்ல, பைபிளை கையில் விடுறது இல்ல, தூக்கி எறிஞ்சு ஓடியா போயிருவீங்க. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு வியாதி வந்தாலும் இதை உறுதியாய் நான் பற்றிக் கொள்கிறேன், என் பலவீனம் வந்தாலும் இதில் உறுதியாய் நான் இருப்பேன், எனக்கு ஆமேன் போராட்டங்கள் வரட்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுடைய வாழ்க்கையில் இந்த ஆமேன் இந்த பொற்சிலையை வணங்கினால் நீ உன்னை நான் விடுதலையாக்குவேன் என்று சொல்லும்போது, நீர் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை இந்த ஆமென் தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் இந்த வசனத்தில் நான் உறுதியாக இருப்பேன். ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு போவதற்கு இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு நீ கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கரெக்டா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு போறதா கல்யாணத்துக்கு போறதா அப்படின்னு 2 நீங்க போட்டு நீங்க நிறைய பேர் சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? ஆலயத்துக்கு போலாமா வேண்டாமா? ஹலோ, எப்படிங்க அவங்க சீட்டு போட்டு எப்படி எடுக்கிறாங்க? சோத்திரம் கவனிக்கிறீங்களா? எப்படி எடுக்கிறாங்க? சர்ச்சுக்கு போறதா, என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறதா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆமாம் கல்யாண வீடு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே கல்யாணம் வச்சிருக்கான், உபவாச ஜபம் நாளைக்கே இன்னைக்கு சாப்பாடு கறி விருந்துன்னு போடுறான். ஆண்டோட சொல்றது, ஆண்டவர் எஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம், கறி விருந்து 40 நாள் நான் சாப்பிடாம இருக்கிறேன், தயவு செய்து கறி விருந்து யாரும் இந்த 40 நாள் 2 நாள் கூப்பிடவே கூடாது ஆண்டவரே, இந்த 40 நாள்லேயே வருமானம் மருமகன் விருந்து ஆமீன் மாமியார் விருந்துனால இன்னைக்கே வச்சிடக்கூடாது, வச்சாலும் வெஜிடேரியன் தான் கொடுப்பானுங்க ஆண்டவரே, இந்த 40 நாள் கரிமீனெல்லாம் விட்டுற ஆண்டவரே. ஆண்டவர் கரிமீன்ல அவர் மாறுறவர் அல்ல. இயேசுவே உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் சீஷர்களுக்கு மீனை பொரிச்சு கொடுத்தாரு. சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு பேதுரு சொல்ல, இந்தாடா பொரிச்ச மீன் உனக்கு சுட்ட மீன் வச்சிருக்கேன் தின்னுட்டு போங்கறாங்கிறார். சாகருக்கு முன்னாடி அப்பத்தை கொடுத்தாரு, அப்பம் ரசமை கொடுத்து ஆண்டவர் திருவிருந்துக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் கல்லறைக்கு போறாரு. ஆனா கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்த வந்த உடனே என் மக்களுக்கு ஆண்டவர் ஃபீஸ்ட கொடுத்தாருங்க. நீ கறியை விடுற மீனை விடுற, நான் 2 நாள் உட்கார்ந்துருக்கிற, பாவத்தை விட பரிசுத்தமா வாழ, கறி திங்காம இருக்கிறது ஈஸி. கறி திங்காம இருக்கணும்னால இயேசுக்கு பரிசுத்தமா வாழ்றாங்களா? ஏன்னா வம்பா இருக்குது. ஆண்டவர் அப்படின்னா கரியை உண்டாக்கி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபீஸ்ட் ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தினா, இயேசு கிறிஸ்து மக்களுக்கு கொடுத்துட்டு போனதே மீனை, பொரிச்ச மீனை கொடுத்து என்ன நினைச்சு அழுகாதீங்களா, தின்னு தின்னு என்ன எனக்கு நன்றி செலுத்துங்களா, மீனை கொடுத்துட்டு அப்பத்தை கொடுத்து வயிற்ற நப்பிட்டு மத்திய பிரதேச வீங்க வச்சுட்டு போயிருக்காரு. எந்த பாஸ்டர் ஊழியத்துக்கு வரும்போது இப்படி இருப்பாரு என்ன மாதிரி? ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரும்போது 63 கிலோ வெற்றிகரமாக, இன்றைக்கு என்னுடைய வெயிட் 93 கிலோவில் இருக்கிறேன். நானும் எவ்வளோ தான் சாப்பிட்றது குறைக்கிறது, கொஞ்சமாக தான் 3 சப்பாத்தி 3 தோசை சாப்பிட்டாலும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வாங்கிடுறேன். ஒரு இல்லையே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இந்த 3 சப்பாத்தி 3 ரொட்டிக்கு 3 தோசைக்கு எப்படி அப்படின்னா ஊழியத்தை பண்ணுன்னா இதெல்லாம் ஆசீர்வாதம் பெருகும். ஹல்லேலூயா. சரி, மேட்ருக்கு வரேன். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இரத்த பலி வருவதனுடைய காரணம் என்ன? உறுதியா இல்லை, நீ வசனத்தில் உறுதியா இல்லை. ஓ, நீங்கள்லாம் ஆண்டவர் மேல உறுதியா இருக்கீங்களோ? இப்பவும் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போற பக்கமெல்லாம் என் புருஷன் கச்சேரிக்கு போனான்னு போயிடாத. இந்த நாள் தேவ சமூகத்தில் உட்காந்துரு. ஆமேனா இருக்கா? ஒரு சோத்திரம் இருக்கா இல்லையா? ஐயோ, பின் ட்ராப் சைலண்ட், சத்தம் கூட இல்லை. எவ்வளோ புண்ணியவான்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன் நான். எல்லாம் நீதிமான்களும் தூதர்களும் பரிசுத்தவான்கள் தான் சபைக்குள்ள இருக்காங்க. என் பைபிள் சொல்லுது, நேரஸ்தராக்க மாட்டீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நேரஸ்தராக மாட்டீர்கள் அப்படின்னா கடும் கோபம் ஆண்டவர் தேசத்தில் கொடுக்காம இருக்கும்னா நீங்கள் அவர்கள் என்ன செய்யுங்க, எச்சரிங்க. அப்படின்னா கோர்ட்ல எப்படி இந்த வக்கீல் படிச்சுட்டு போய் நீதிபதியின் முன்னாடி நிற்கிறாரோ அதே போல சட்ட புஸ்தகத்தை நல்லா படிங்க. இதுதான் நம்மளா. இதை வடிக்காம போய் பேய்கிட்டே பேச முடியாது. ஏசு நாமத்தில் பாப்பி சாசேன், ஏசு நாமத்தில் பாப்பி சாசேன்னு சொன்னா அது சொல்லு. முழுக்கமா போய் பைபிளை படி. சும்மா என்ன போன்ட்டு இருக்கிற
ஏன்னா அதுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு, பைபிள் தெரிஞ்சதுனால தானே இன்னைக்கு நம்மளையெல்லாம் போட்டு வாட்டி வதைக்குது. சொல்லுங்களேன், நீங்கள் பாட்டுக்கு பிசாசு பிசாசு போகாது. ஏன் போக மாட்டேங்குது தெரியுமா? அதுக்கு தெரிஞ்ச வசனம் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஏசுநாதர்கிட்டயே போய் வசனம் சொல்லுச்சு. நீங்க சொன்னீங்க மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான்னு. அப்படியா சொல்லுச்சு? ஆண்டவர் கிட்ட போய் எப்படி சாத்தான் பேசுச்சு? இந்த கல்லை அப்பமாக்கும்னுச்சு. ஆண்டவர் சொன்னா, டே மனுஷன் அப்பத்தில் இல்லடா, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில. இப்ப சாத்தானுக்கு தெரிஞ்சு, ஓ ஆதாம தள்ளி விட்ட மாதிரி இவர் கனியில எல்லாம் தள்ள முடியாதா இருக்குது. நம்ம ஆளுங்க அப்பத்துக்கு தான் போயிடுவாங்க. இன்னைக்கு வேலை இருக்குதுன்னு போயிட்டாங்க எல்லாருமே. சம்பளம் டபுள் டியூட்டி பார்த்தா இன்னைக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா. வரும்போது கரியோட வருவார் மாப்பிள்ள. ஏசுநாதர் பார்த்தாரு, எப்பா நீ போடாங்கிறாரு. போக மாட்டேன். உங்களை தூக்கி எங்க நிறுத்துவேன்? தேவாலயத்தில் நிறுத்துவேன். இயேசுவையே ஆலயத்துக்கு மேல நிறுத்திட்டாங்கன்னா உங்களுக்கு எங்க தான் பெருமை வருதுங்க? நான் எனக்கு பாட்டு பாட தெரிஞ்சு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார், எனக்கு செய்தி பேச தெரிஞ்சு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார், நான் எப்படி ஆராதிப்பேன்? நான் ஆராதித்தால் தூதர்களே வந்து நிற்பதை போல தோணுது. இவர் பாடவும் தெரிய மாட்டேங்குது, செய்தியும் கொடுக்கும். சாத்தானுக்கு தெரியும். இயேசுவை தூக்கி எங்க கொண்டு நிறுத்தினா? தேவாலயத்தில் உப்பரிகளை போய் நிறுத்தினான். சாத்தான் எப்பவுமே டாப்ல கொண்டு நிறுத்துவான். எங்க தெரியுங்களா? ஆலயத்தினுடைய உப்பரிகை மேல நிறுத்தினதை போல தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில எங்க உயர்த்துவான் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, இருக்கீங்களா? புரியுதா இல்லையா? ஆலயத்தில் எங்க உயர்த்துவான்னு சொல்லுங்க. தேவ ஆலயத்துல தான் உங்களுக்கு உயர்வு வருது. அப்ப உங்களுக்கு பெருமை எங்க வருது தெரியுமா? சொல்லுங்களேன். சர்ச்சுக்குள்ளதான் வரும்போது பெருமை வருதுங்க. ஏசுநாதர் பார்த்தாரு, இங்க வாரு. அப்ப சொல்றான், பூமி எல்லாம் என் கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னங்க பூமியில் உள்ள அதிகாரம் எல்லாம்? அப்ப நீங்க உங்களுக்கு புரியுதா ஏன் அவன் மேனேஜர் உங்களை போட்டு தாக்குறான்னா? அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, அதனால தான் உன்னை போட்டு தாக்குறான். உன்னை ரிட்டர்ன் உன்னை தாக்கணும்னா சொல்ல. இந்த சட்டம் தெரிஞ்சதுன்னா மேனேஜர்கிட்ட நீ சண்டை போட வேண்டாம், எனக்கு சம்பளம் கொடும்னு முழங்கால் படிவிட்டு இந்த சட்டத்தில். ஏன் வேசித்தனத்தில் கையுங்களவுமா பிடிக்கப்பட்ட போது பரிசேயர்கள் கொண்டு வந்தது எதுதான் கொண்டு வந்தாங்க சொல்லுங்களேன்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, ஒருவன் விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன அவன் கொண்டு வந்தது? மனுஷன் எழுதினதை கொண்டு வந்தான். ஆண்டவர் எழுதினவரே உட்கார்ந்து இருந்தாரு. நீ சட்டத்தை மனுஷன் எழுதினதை கொண்டு வர, நானே இந்த வார்த்தை, நான் இவளை மன்னிக்கிறேன். ஒருவன் பாவம் இல்லாதவனா இருந்தவன் முதல் கல் எடுத்து எரிக்கடா. குட்டி குழந்தையிலிருந்து எல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்படியே குழந்தை வரைக்கும் பாவம் செஞ்சிருக்குது. ஹலோ, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாத்தான் இயேசுட்ட திரும்பி வந்தான். ஏன்னா ஆமீன், மேலேருந்து கீழே குதிங்க சொல்கிறான், உப்பரிகிலேருந்து கீழே குதிங்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான்? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, கீழே விழுந்தா கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் கைகளில் ஏந்துவான்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல அப்படின்னு பைபிள் வசனம் சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? அட சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியறதை விட அவனுக்கு நிறைய தெரியும். பைபிள் சொல்லுது, பிசாசுகளும் நடுங்குகின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? அவன் கீழே விழணும் அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ என்னை கீழே தள்ளினாலும் அவனால தள்ள முடியல பாருங்களேன், கீழே விழுங்கிறான். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, சாத்தான் என்னை தள்ளாதபடிக்கு உடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். தங்கச்சி ஆவியானவனோட பேசுறாரு. எனக்கு ரெடியா இருக்கியா? யோசபாத்துக்கு கர்த்தர் எப்படி இருந்தாரா? கீழே வாசிங்களேன். அவன் தேசம் முழுவதும் இதோ ஆசாரியனாகிய அமரியா. வாசிங்க 2 நாளாகமோ 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேகமா வாசிமா. எல்லா நியாயத்திலும் ஹலோ, மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைகளுக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமானதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். கைகளை தட்டி எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா?
உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த உத்தமன்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமையே அப்படின்னு பார்க்கிறோம். உத்தமன்னா என்ன? உத்தமம் கூட தெரியாம உட்கார்ந்துருக்கீங்க போங்க. ஆனா ஒன்று சொல்றேன், சாத்தான் சொல்றான், எப்பா கீழே விழுங்குறான். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 4:9. அப்பொழுது அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலய துப்பருகின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கே தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றார். 11ஆம் வசனம், உமது பாதம் அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ஹலோ 12ஆம் வசனம், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே. எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ சர்ச்சுக்கு போறவ தானே, ஏன் உனக்கு நடக்கல? நீ ஜெபிக்கிறவன் தான், ஏன் புருஷன் குடிக்கிறான்? நீ ஜெபிக்கிறவன் தானே, ஏன் பையன் குடிக்கிறான்? நீ ஜெபிக்கிறவன் தானே, ஏன் பேய் உன்னை விட்டு போக மாட்டேது? பதில் சொல்ல தெரியல தானே? ஆமாங்க, நானும் சர்ச்சுக்கு வந்து பார்க்குறேன், கடனவையும் கட்ட முடியல. ஹலோ, வியாதியும் நல்லான பாடு இல்லை, ஒரே போராட்டமுங்க. சாத்தானுடைய வேலை நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கேட்குற மாதிரி இன்னைக்கு சொல்லுங்க, ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அதை அகராதியில் போய் பார்த்தேன். தமிழ் அகராதியில் உத்தமன் சொன்னா அது நல்லவன் போட்டிருக்குதுங்க. நீங்க சொல்லக்கூடாது, நீங்க வசனத்தை கொடுக்க கொடுக்க கொடுக்க. பிரதர், அங்க கீழே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தங்கச்சி, நீங்க ஆவியானவனோட பேசுறாரு. பைபிளை கொடுக்க கொடுக்க இவன் உத்தமனாய் மாறுகிறான். இன்னைக்கு சொல்லட்டுமா, ஐயா இந்த வசனம் என்னோட பேசுச்சுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? சந்தோஷமா போய் வாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சந்தோஷமா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு உத்தமமாய் வாழும்போது கர்த்தரே துணையா இருக்கிறானா. வேகமா அடுத்த சாப்டருக்குள்ள போயிடலாமா? நீங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தான் பரீட்சை வருதுங்க. அந்த பரீட்சை ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் நோட் பண்ணிக்கங்க. சங்கீதம் 18, 25, 26. அவர் தயவுள்ளவனுக்கு என்னவா இருக்கிறாராம்? நீ தயவுள்ளவராக. உத்தமனுக்கு நீ எப்படி இருக்கிறீரா? உத்தமராக இருக்கிறீர். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஐயா நான் தயவுள்ளவனாக இருந்தேன்னா கர்த்தர் எனக்கு தயவா இருப்பார். இருக்கீங்களா? ப்ளீஸ் என்ன பாருங்களேன். அம்மா கவனிங்க, முடிக்க போறேன், டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு. நீங்க மனுஷங்கிட்ட தயவா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தயவா இருப்பார். நீங்க மற்றவர்களுக்கு உதவுகிறார்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க மற்றவர்களுக்கு செய்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் பைபிள் போட்டிருக்குது. உன்னுடைய அளவின் படியே உனக்கு அளக்கப்படும் பைபிள் போட்டிருக்குது. பிரதர், நீங்க பொல்லாதவனா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு பொல்லாதவரா மாறிடுவார். நீங்க தயவுள்ளவனாய், உங்கள் மனைவி மேல் தயவுள்ளவனாய், உங்கள் புருஷன் மேல் நீங்க தயவுள்ளவனாய், உன் குடும்பத்தின் மேல் தயவுள்ளவனாய், உன் வேலை செய்யற இடத்துல தயவுள்ளவனாய் இன்னைக்கு நீ இருப்பாய் என்றால் தேவன் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாய் இருக்க போகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவர் நான் புனிதனாய் வாழ்கிறேன். ஹலோ செயின்ட்ஸ் கல்கத்தாவில் இருக்கிறது யாரு? இருந்தது யாரு? கொல்கத்தாவில் ஒரு அம்மா இருந்தாங்க, தெரசாண்டா. ஒருத்தருக்கு தான் தெரியுது தெரசான்னு. ஒரு தெரசா அம்மா குஷ்டரோகிகளுக்கு சுகமாக்கிட்டு சேவை செஞ்சு இயேசுடைய அன்பை வாயில சொல்ல செயல்ல காமிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க நம்புவீங்களா? அதே இந்த மதர் தெரசாவுக்கு விரோதமாக கிறிஸ்தவ விரோதிகள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுடைய ஸ்தாபனத்தை இழுத்து மூடணும்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்தாங்க. சரி, நான் இழுத்து மூடிடலாம், எல்லாம் உங்கள் ஆளுகளை வாங்கன்னாச்சு. அந்த ஸ்தாபனத்தோட கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. நின்னவங்களை பார்த்து சொன்னாங்க, நீ இவங்களை இழுத்து முன்னு இந்த ஸ்தாபனத்தை பூட்டணும்னு சொன்னீங்களா? இப்போ நீ ஒன்று செய். இந்த கேட்டுக்கு முன்னாடி எல்லாம் வரிசை நில்லுங்கடா நிற்க வச்சுட்டாங்க. அந்த அம்மா செய்கிறது நீ செஞ்சிட்டீன்னா நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி நான் அவங்கள ஸ்தாபனத்தை இழுத்து மூட்டிட்டு போயிடுறேன். என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு 50 குஷ்டரோகிகள் கைகளிலே சலம் வழிந்து
ரத்தம் விளைந்து முகமே இல்லாமல் மூக்கு இல்லாமல் அவர்கள் கைகள் முழுவதும் காயத்தோடு அந்த சாப்பிடம் கூட முடியாமல் கைகளால் கட்டப்பட்ட அந்த தகப்பன் தாய்மார்களுக்கு தன்னுடைய கையினால் ஆகாரத்தை எடுத்து அவர்கள் ஊட்டி கொண்டிருந்தார்களாம். இதை பார்த்த அந்த போலீஸ் காவல் நிலையத்திலிருந்து வந்தவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நான் இந்த ஸ்தாபனத்தை நான் பூட்டிடுறேன், இந்த ஸ்தாபனத்தை நான் இழுத்து மூடி சீல் வச்சிடுறேன், இந்த 50 குஷ்டரோகிகளை அந்த தாய் மதர் தெரசா செய்கிற இந்த சேவையை நீங்கள் எடுத்து செய்வீங்களான்னு கேட்டதுக்கு, ஐயோ என்னால் இத்தனை குஷ்டரோகிகளை நான் வச்ச லேப்பர்சி ஹோம் எல்லாம் என்னால் ஓப்பன் பண்ண முடியாதுன்னா அப்போ வாயை மூடி கிளம்புனாங்களாம். அவனுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி அவங்க செயின்ஸாக ஏன் அறியப்படுறாங்கன்னா, ஏதோ பைபிள் படித்ததுனால ஏதோ ஊழியம் செஞ்சதுனால அல்ல, தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராயிருக்கிறார், புனிதனுக்கு அவர் புனிதராயிருக்கிறார். நீ செயின்ஸை போல நீ வாழ்ந்துட்டீன்னா அவர் உனக்கு செயின்டாக அவர் இருப்பார். செயின்ட் ஜீசஸ் அவர் உன்னை செயின்டாக பார்க்கணும். நீ எதை எதிர்பார்க்கிறியோ, ஒருவேளை உனக்கு ட்ரெஸ் வேணும்னு நினைக்க பிறருக்கு நீ ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு. ஒருவேளை உன் பசி ஆறுன்னு நினைக்கிறேன், இந்த பசியை கொடு, இன்னொரு ஆகாரத்தை கொடு. இதுதான் உபவாசமே. எல்லாமே கரிய மீனை விட்டுட்டேன்னு சொல்லி ஆண்டவனுக்கு ஆசீர்வதிக்க மாட்டார். உத்தமனுக்கு அவர் உத்தமனாக இருப்பார். நீ நல்லவனாவும் மனைவிக்கு நீ வாழு, நல்லவளாவும் புருஷனுக்கு நீ வாழு, நல்லவளா இந்த குடும்பத்துக்கு நீ வாழு. கர்த்தர் உனக்கு துணையாய் அவர் நிற்க போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன், கைகளை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துங்களேன். ஓ ஹல்லேலூயா. அதே வசனத்தை கீழே என்ன போட்டிருக்குங்க, மாறுபடுகிறவராகவும் தோன்றுகிறீர். எப்படிங்க? மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? நீ மாறினால் அவர் மாறிடுவார். சிஸ்டர், தங்கச்சி, பாப்பா, வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை. நீ தேவனிடத்தில் எப்படி வாழ்கிறியோ, அந்த உண்மையான தேவனை போய் சிலையில் பார்க்க முடியாது, சிலுவையில் பார்க்க முடியாது, இயேசுனுடைய சொரூபத்தை தொட்டாலும் முடியாது. இயேசுவா நீ குடும்பங்களில் வாழ, இயேசுவா உன் வேலை செய்கிற இடத்துல இரு, இயேசுவா உன் கிராமத்தில் வாழு. நடமாடும் இயேசுவை ஜனங்கள் காணட்டும். ஒருவேளை நீ மாறுகிறவனாய் இருந்தால், மதம் மாத்துறது ஈஸி. சிலுவையை கழுத்தில் தூக்கி போட்டு அவன் கிறிஸ்தவனாக மாறிடுவான். பைபிளை கையில் வச்சு சர்ச்சுக்கு போயிட்டான்னா அவன் பொட்டை எடுத்து பூவை எடுத்துட்டு அவன் கிறிஸ்தவனாக மாறிடுவான். அது எளிது. ஆண்டவருக்கு பொட்டும் இல்லை, பூவும் இல்லை, ஆண்டவருக்கு கொலுசும் இல்லை, கையில் சங்கிலியும் இல்லை, கழுத்தில் சங்கிலியும் இல்லை. இயேசு சிலுவையை சுமந்து நிற்கிறாரு. அவருடைய கைகள் முழுவதும் இரத்தத்தால் படிந்திருக்கிறது. அவருடைய இருதயம் முழுவதும் என்னை பார்த்து, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். எது பெரிய காரியம் தெரியுமா? அந்த சிலையை வணங்க சொன்ன போதும் கூட நான் அதில் உறுதியாக நின்னாரு. இயேசுவை அல்லாமல் நீ வைத்திருக்கிற இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன். என்னை கொன்று போட்டாலும் சரி, தீச்சூளையில் போட்டாலும் சரி, நான் அவரை விட மாட்டேன்னு அதில் உறுதியாக இருந்தான். நான் ஒன்று கேட்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உறுதிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நிச்சயதார்த்தங்கிறது என்ன தெரியுமா? என்கேஜ்மெண்ட்னா என்ன தெரியுமா? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை வைப்பாங்க பார்த்தீங்களா? இந்த பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பொண்ணு இந்த பையனுக்கு, இந்த பையன் இந்த பொண்ணுக்குன்னு எதுக்கு உறுதிப்படுத்துகிறாங்கன்னா, ஒரு நாள் ரிங்கோ தாலியோ பைபிளோ மாற்றப்படும், இந்த சரீரம் ஒன்று சேரப்போகுது. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இயேசு சிலுவையில் எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காரு. உனக்கு ரத்தத்தால் லட்சியம் பண்ணியிருக்காரு. நான் உனக்கு மனவாளன் நான் இருக்கேன். உன் பாவத்தை நான் மன்னிச்சு என் தகப்பன் வீட்டுக்கு நான் உன்னை அழைத்து செல்ல போகிறேன். நீ எனக்காக நீ வாழ்வாயா? எனக்காக நீ ரத்தம் சிந்துவாயா? எனக்கு எந்த பொண்ணு நிச்சயிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பைபிள் அப்படி தான் சொல்லுது, யோசேப்புக்கு மரியாள் நியமித்த பிறகு யோசேப்பு மரியாளை தொடங்கூட இல்லை, அந்த மரியாளை இயேசு சந்தித்தார். பரிசுத்த தேவன் பரிசுத்த ஆவியானவர் சந்தித்தார். கர்ப்பத்திலே இயேசு பரிசுத்த ஆவியா வந்தார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் இந்த பூமிக்கு ஒரு அல்ல. ஒருவேளை இந்த பூமியில் எனக்கு ஒரு புருஷன், பூமியில் எனக்கு ஒரு மனைவி,
எனக்கு ஒரு பிள்ளை. இந்த கூடு இருக்கிற காலம் வரைக்கும் தான். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பட்டர்ஃப்ளையை பார்த்துருக்கீங்களா? அது முதல்ல ஒரு சின்ன ஒரு கூடாக இருக்கும், அடுத்தது புழுவாக மாறும். அந்த கூட்டை உடைச்சி பரிணாமத்தினுடைய அந்த லெவல் மாறி அந்த கூட்டை உடைச்சி அழகு போல ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறி அது பறக்க ஆரம்பித்து விடும். இப்போ நீ தாய் வயிற்றில் இருக்கும்போது கூட்டுக்குள்ளே இருந்த, இன்னைக்கு புழுவாக இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மனுஷன் புழுவாக இருக்கிறான். ஒரு நாள் இது பட்டர்ஃப்ளையாக மாற போகிறோம். வண்ணத்து பூச்சியை போல நான் சிறகடித்து பறந்து ஒரு நாள் அப்பா வரும்போது போக போகிறேன். இன்னைக்கு ஒரு வேளை கூட்டுக்குள்ளே இருக்கிறேன். இந்த கூடு ஒரு நாள் உடைத்து விட்டு இன்னைக்கு அம்மாவுடைய வயிற்றிலிருந்து புறப்பட்டு வெளியே இன்னைக்கு புழுவா வாழ்ந்துட்டு இருக்கிறத போல இந்த புழு ஒரு நாள் அழகுபடுத்தப்பட்டு அது வண்ணத்து பூச்சியாய் பறந்து பரலோகம் எப்படி அது பறக்குமோ அதே போல பறந்து பாரப்போகிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எல்லாருமே சொல்லுங்க, உத்தமனுக்கு கர்த்தர். எல்லாம் சொல்லுங்கண்ணா. நான் மாறினா அவர் எனக்கு மாறிடுவார். நீ பாவம் செஞ்சா அவரும் மாறிடுவார். நீ தேவனை மறுதளிச்சா அவரும் உன்னை மறுதளிப்பார். தேவனை விட்டு பின்வாங்கிட்டா அவரும் பின்வாங்கிடுவார். உன் கையில் இருக்கிற மொபைல் கர்த்தருடையது, உன் கையில் இருக்கிற பேனா கர்த்தருடையது, உன் சரீரம் வஸ்திரம் எல்லாம் கர்த்தருடையது என்றால் நீ அவருக்காக நகையை சிலுவையை மாற்றுறதுனாலையோ பொட்டை கழட்டிறதுனாலையோ இல்லை இன்னைக்கு இந்த லெந்துனாலும் சொல்லி என்னதுங்க காட்டன் புடவை கட்டுறதுனாலையோ கதர் சட்டை போடுறதுனாலையோ இல்லை அப்படியே பரிதாபமான ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பூ காசு ஆபரணங்களுடைய பணத்தை ஏழைக்கு கொடுக்கலாம் நினைக்காத. அவர் ஏழையாக இருந்த என்னை, எளிமையாக இருந்த என்னை அவர் ஏழை கோலம் எடுத்தது. அவர் இயேசு என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு, என்னை அவரை போல மாற்றுவதற்கு. நீ இன்னொருவனை ஏழையை தேடி உன் பணத்தையும் பொருளையும் கொண்டு போய் இந்த லெந்து நாள்ல கொடுக்க வேண்டாம். அவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு லெந்து நாள் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு சொல்லட்டுமா, மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் 40 நாள் 40 பேருக்கு சுவிசேஷம் அறிவிங்க. ரெடியா இருக்கீங்களா? இப்படி நம்ம லெந்து நாள் எப்படி ஆரம்பிப்போம்? 40 நாள் பேச மாட்டேங்கிறீங்களே. 40 நாள் 40 பேருக்கு சொல்லி வாங்க. 41ஆம் நாள் இயேசு சொன்னாரு, 40 நாள் உயிர் தெழுந்த பிறகு சீஷருக்கு அவர் தன்னை காண்பித்தார் உயிருள்ளவராக. ஒரு எக்கால சத்தம் துணித்தது. இயேசு அப்படியே மேலே புறப்படுறாரு. 500 பேர் அப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, கலிலேயராகிய புருஷரே, நீ ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாய்? அவர் எப்படி மேலே போனாரோ அப்படியே கீழே வருவார். இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு போதும். இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவரே, யோசபாத்துக்கு அவன் உத்தமனாய் மாறினது என்னது? வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தான். கர்த்தரவனோடு வந்து நின்றார். ரெடியா இருக்கீங்களா? எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். உத்தமனுக்கு அவர் உத்தமனாய் இருக்கிறார். நீ தயவுள்ளவனாய் இருந்தால் நீ தயவுள்ளவனாய் மாறுவாய். நீ புனிதனாய் இருந்தால் அவரும் புனிதனாய் இருப்பார். நீ தேவனை விட்டு மாறிவிட்டால், ஆண்டவரே இந்த கேட்ட வசனம் என் வாழ்க்கைக்குரியது. உத்தமனுக்கு நீர் உத்தமன், நீ மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுனவர். என் குடும்பம் மாறிடக்கூடாது, உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாது. உடைய வசனத்தில் உறுதியாக நிற்போம் சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்திக்குங்க. பாஸ்டர் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இம்மத்திய நேரத்துக்கு ஜெபிக்கிறேன். காலை முதல் நேரம் வரையும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மறைவில் கிருபைக்குள் இருக்க கர்த்தருக்கு பட்சியதுக்காக நன்றி. அப்பா, கேட்ட வார்த்தையின்படி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். இந்த கர்த்தாவே, நேரங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. யோசேப்பாது ஹல்லேலூயா சமாதானத்தோடு தன் வீட்டுக்கு திரும்பி வந்தது போல, ஹல்லேலூயா கர்த்தாவே, ஹல்லேலூயா யோசேப்பாத்தோடு கர்த்தாவே பேசின கர்த்தருடைய வார்த்தையின் மூலம், கர்த்தருடைய ஞான திருஷ்டிக்காரனாகிய இயேசு மூலம் தேவன் பேசினது போல, ஹல்லேலூயா பேசும்பொழுது
பொழுது கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது யோசபாத் மனம் திரும்பியும் கர்த்தாவே தான் செய்ததை போல கர்த்தர வார்த்தை மற்றவர்களுக்கு கொடுத்தது போல நாங்களும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி வாழ அப்பா உமக்குள் நிலைத்திருக்க உத்தமனாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். வந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையா இருங்கப்பா. ஹல்லேலூயாப்பா. நாங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயாப்பா பட்டர்ஃப்ளையை போல ஒரு வண்ணத்து பூச்சியை போல பறந்து கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் வரையும் அப்பா ஹல்லேலூயா இங்கே இருக்கிறதான கொஞ்ச காலம் எங்களுக்கு துன்பந்தா வேதனை தான் கஷ்டங்கள் எது வந்தாலும் கர்த்தாவே உங்களை பரீட்சை பாராதபடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் வந்த அனைத்து பிள்ளைகளை அடியனே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டீரே. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.